மார்னிங் Thursday மார்னிங் மினி vlog அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு 3 minutes vlog இது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டீ போடுறதுக்காக நான் பால் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த பக்கம் தேங்காய் பால் சாதத்துக்காக குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஏன்னா தேங்காயிலேயே ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் வரும் இல்லையா, அதனால். ஸ்பைசஸ் சேர்த்துட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போட போகிறேன். நான் வேறு எதுவுமே போட போகிறதில்ல காரத்துக்கு. இந்த கேப்பில் நம்ம வச்ச பால் திரிஞ்சு போச்சு. இந்த பர்பிள் கலர் பால் பாக்கெட்டே வாங்கக்கூடாது. ஏன் தான் தெரிஞ்சுனே தெரியல. ஈவினிங் தான் வாங்கினோம், மறுநாள் மார்னிங்கே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் பேட்ச் பால் வைக்கிறோம். இந்த பாலாவது நம்ம காஃபி போட்டு குடிச்சிருவோன்னு நம்புகிறேன். ஏன்னா இது இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கினதுக்கப்புறம் நான் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி வதங்கினதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி 2 கிளாஸ் ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு 4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ செகண்ட் தேங்காய் பால், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு இது கொஞ்சம் சூடாக வர கேப்பில் போயிட்டு நான் புதினா எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது புதினா. எப்போவுமே செடி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க திரும்ப லவ் நமக்கு அள்ளி கொடுப்பாங்க. இந்த மனுஷங்கள்லாம் கூட நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுகிறது அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க, நன்றி மறந்து போயிடுவாங்க. ஆனால் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. நமக்கு திரும்ப லவ் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம மனசுக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். குக்கர் விசில் அடிச்சிருச்சு. அடுத்து இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் நான் செய்ய போகிறேன். பொரியல் இல்லை, ஃப்ரைன்னு நினைக்கிறேன். எப்படி வேணுமோ பேர் வச்சுக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எண்ணெய் சூடானோன்னு அதில் போட்டுட்டேன். மார்னிங் டிஃபன் பிள்ளைங்களுக்கு தோசை தான் கொடுக்க போகிறேன், அதனால் தோசை ஊற்றிக்கிறேன். இதுக்கு தயிர் பச்சடியும் நம்ம செய்ய போகிறோம். தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். தயிர் பச்சடியை விட புதினா சட்னி இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பட் நம்ம வீட்டில் புதினா இல்லைன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு எப்போவுமே புதினா தான் குட் காம்பினேஷன் எனக்கு, என்னோட டேஸ்ட்டுக்கு. தேங்காய் பால் சாதம் நான் எப்போ செய்தாலும் அடியில் லைட்டாவது அடி பிடிச்சிருது. அது பிடிக்காமல் இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸில். குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோஸ் இருக்குது, அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நானும் சாப்பிட்ணும். எனக்கும் பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லஞ்ச் செய்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எம்மி அண்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரைட் ரெடி. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் தேங்காய் பால் தான் குடிக்க போகிறேன். இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, லஞ்சுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். இன்றைக்கி இவ்வளோ தான் நம்மளோட லஞ்ச் பிளேட். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.